உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன மாம் இது? இது பழைய பத்திரம். இதுல அவரோட கையெழுத்து இருக்கு. இந்த கையெழுத்து மாதிரியே அச்சு அசலா ஒரு போலி கையெழுத்த போட்டு ஒரு உயில் ரெடி பண்ணு. உயிலா? என்ன உயிலு? நான் சொல்ற மாதிரி எழுதணும். இந்த மொத்த சொத்தையும் என் பிள்ளைங்க 5 பேருக்கும் அதோட என் மனைவி சகுந்தலாவோட சேர்த்து 6 பங்கா நான் பிரிச்சு கொடுக்கறேன். என் வாரிசுகள் விரும்பினா குடியிருக்கிற வீட்டை சகுந்தலாவுக்கே கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி ஒரு உயில் ரெடி பண்ணு. சூப்பர் மாம். ஆமாண்டா, இதுதான் நம்மளோட ட்ரம்ப் கார்டு. இத வச்சுதான் இந்த மதுமிதாவையும் அந்த கௌதமையும் நாம ஆட்டி வைக்க போறோம். அதனால அந்த பத்திரம் பக்காவா இருக்கணும், ஒரிஜினல் மாதிரியே இருக்கணும். எவ்வளவு செலவானாலும் கவலை இல்ல, ஆனா யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். பத்திரத்தோட வரேன். டேய், பத்திரம் பத்திரம். மதுமிதா, இது எல்லாத்தையும் பொறுமையா பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ என்ன சீக்கிரமே பண்ண வச்சுட்ட. இனிமேதான் நீ இந்த சகுந்தலாவோட உண்மையான முகத்தை பார்க்க போற. தயாராயிரு. சொல்லுங்க சிஸ்டர். பேசலாமா? ஃப்ரீயா? இனிமே என்ன பிரச்சனை சிஸ்டர்? அதான் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சே. லக்ஷ்மிகாந்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனிமே ஃபுல் ஃப்ரீ தான். என்ன சந்தோஷ், நீங்களே இப்படி சொல்றீங்க? லக்ஷ்மிகாந்த் மாமாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அது வரைக்கும் ஓகே. ஆனா இதுக்கு பின்னாடி யார் காரணமா இருக்காங்கன்னு தெரிய வேண்டாமா? அதானே முக்கியம். நீங்க திரும்ப திரும்ப இதே தான் சொல்றீங்க சிஸ்டர். நீங்க சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு சிஸ்டர். இதுக்கு பின்னாடி நிஜமாவே இருக்கிற கல்பிட்டை கண்டுபிடிச்சாதான் கௌதமால வாழ்க்கை முழுக்க நிம்மதியா இருக்க முடியும். எக்ஸாக்ட்லி சந்தோஷ், அதேதான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சிஸ்டர், உங்களுக்கு இல்லாத ஹெல்ப்பா? நீங்க ஜீவாவை கூட்டிட்டு வாங்க. ஓகே சிஸ்டர், பண்ணிடுறேன். சாரி, திரும்ப திரும்ப உங்களை தான் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடுது. தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படிலாம் சொல்லாதீங்க சிஸ்டர். உங்களுக்கும் கௌதமுக்கும் ஹெல்ப் பண்றதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. சந்தோஷம் ஜீவாவும் அக்கௌண்டன்ட் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களா? இவ ஏன் காலையிலேயே இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? என்ன ஆனாலும் நடந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க மேடம். அப்படி உங்களை மிரட்டினது யாரு? ஏய், கேக்குறாங்க, சொல்லு. சொல்லுங்க, உங்களை மிரட்டினது யாரு? மேடம், சகுந்தலா மேடம் தான் செய்ய சொன்னாங்க மேடம். சகுந்தலாத்தையா? ஆமா மேடம், சகுந்தலா மேடம் தான் செய்ய சொன்னாங்க மேடம். அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் இல்ல? என்னக்கா இது? நல்லவங்க மாதிரி இருந்துகிட்டு இவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. எதுக்குக்கா இதெல்லாம் பண்றாங்க? வேற எதுக்கு? சொத்துக்கு தான். பல கோடி சொத்துக்கு அதிபதி ஒரே ஒருத்தன், அதுவும் கௌதம். அவனை உள்ள வச்சாச்சுன்னா எல்லா சொத்தும் அவங்களுக்கு தானே. அதுக்கு தான் இதெல்லாம். அக்கா, இன்னும் என்னக்கா யோசிக்கிற? இவங்கள போலீஸ்ல சரண்டர் பண்ணி லாடம் கட்ட சொன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிடலாம். ஐயோ சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார். என்ன ஜீவா, என்னாச்சு? தெரியல ப்ரோ. ஏங்கா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை சிஸ்டர். ஏன் டல்லா இருக்கீங்க? அட, இவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை சந்தோஷ். போயும் போயும் சொத்துக்காக கேவலமா சொந்த பையனையே ஏமாத்திருக்காங்கன்னு நினைக்கும் போதுதான். அக்கா,
மாமாவை சொந்த பையனா அவங்க நினைக்கவே இல்லை. அதான் இங்க பிரச்சனை. கரெக்ட். ஜீவா சொன்ன மாதிரி கௌதம அவங்க சொந்த பையனா நினைச்சதே இல்லை. அவங்க கௌதம் மேல வச்சிருக்க பாசம்லாம் சும்மா வெளி வேஷம்தான். எப்படி யோசிச்சாலும் எல்லாம் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான். இப்போ என் வருத்தம்லாம் சொத்தை பத்தி இல்ல, கௌதம பத்தி தான். மாயாக்கு டிஎன்சி பண்ணப்ப கூட அவர் ஃபீல் பண்ணது அந்த குழந்தைய காப்பாற்ற முடியலங்கிறதுக்காக தான். குடும்பத்துல சொந்தங்கள் கூடிக்கிட்டே போக போகுதுன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா இருக்காங்க, தம்பி தங்கச்சி இருக்காங்க, அவங்க லைஃபை எல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறவர் அவரு. தனக்காக வாழாம தான் குடும்பத்துக்காக வாழணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனை இப்படி ஏமாத்துறாங்களே. சின்ன வயசுல இருந்து அவர் சித்தி அப்படி நம்பிட்டு இருக்காரு. அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்றதான் தாரக மந்திரமா நினைச்சிட்டு இருக்காரு. அவங்க ஏதாவது சொன்னா மறு பேச்சே பேச மாட்டாரு. அப்படிப்பட்ட நம்பிக்கைய இவங்க எல்லாரும் பொய்யாக்குறாங்களே. உங்க சித்தி உங்களை ஏமாத்துறாங்கன்னு கௌதம் கிட்ட சொன்னா அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. சகுந்தலா அத்தை அவர்கிட்ட போய் எனக்கு சொத்தெல்லாம் வேணும்னு கேட்டிருந்தா ஒரு வார்த்தை பேசாம அவரே எழுதி கொடுத்திருப்பாரு. அப்படிப்பட்டவரை போய் ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்களே. கரெக்ட் தான் சிஸ்டர். கௌதம் பணத்துக்காக வாழ்றவன் கிடையாது. ஒத்த பைசா கூட அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு தேவையெல்லாம் அன்பு, பாசம், சொந்தம், பந்தம், இவ்வளவுதான். இதெல்லாம் இல்லைனா தான் கோடி ரூபாய் நஷ்டமான மாதிரி ஃபீல் பண்ணுவானே தவிர சொத்தை பற்றிலாம் அவன் என்றைக்குமே யோசிச்சதில்லை. அந்த நகையை நான் தான் எடுத்தேன்னு இவங்க கதை கட்டி விட்டப்போ கூட அவனுக்குள்ளே இருக்கிற பாசம் அவனை என்கிட்ட கொண்டு வந்து விட்டுச்சு. இன்னி வரைக்கும் எங்கள் நடுவில் அந்த பாசத்தில் இம்மி அளவு கூட குறையில. அன்பு வைக்கிறதுல கௌதம்க்கு பாரபட்சமே இல்லை. எல்லார் மேலேயும் ஒரே மாதிரி தான் அன்பு வைப்பான். அவன் பேசிக்காவே அவ்வளோ நல்லவன். ஆமாக்கா, மாமா அன்புக்கு ஏங்குற ஆளு. அவர் இப்படி ஆளாளுக்கு ஏமாத்துறது ரொம்ப தப்புக்கா. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுக்கா, சும்மாவே விடக்கூடாது. இதெல்லாம் மாமா கண்டிப்பா தெரிஞ்சாகணும். வாக்கா, நாங்களும் வரோம். மாமா வர சொல்லு, எல்லாத்தையும் சொல்லிடலாம். இல்லடா, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இப்படி அவசரப்பட்டா அப்புறம் தப்பாயிடும். நீங்க உங்க வேலையை பாருங்க, இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். அக்கா, உன் கூட நாங்களும் வரோம்க்கா. இல்லடா, இப்ப நீ வந்தா அது சரியா வராது. சந்தோஷ், நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நான் மட்டும் போறேன். ஓகே சிஸ்டர், எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. பார்த்து பத்திரம். சரிக்கா, நாங்க கிளம்புறோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.